ஈரானின் கடற்படை முழுவதும் அழிக்கப்பட்டது எனவும் வெறும் 2 நாட்களில் 58 ஈரானிய கப்பல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அதோடு நேட்டோ நாடுகளை கோழை எனவும் விமர்சித்துள்ளார். அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கடந்த 28ஆம் தேதி போரை தொடங்கின. இதில் ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது. 22வது நாளை எட்டிய போர் 3வது வாரத்திற்குள் நுழைந்த நிலையில் ஈரானின் கடற்படை முழுமையாக அழிக்கப்பட்டது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. இது குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப், அவர்களிடம் 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு கடற்படை இருந்தது. இப்போது அவர்களிடம் கடற்படையே இல்லை, அனைத்தும் கடலின் அடியில் மூழ்கிவிட்டன என்று கூறியுள்ளார். மேலும் வெறும் 2 நாட்களில் 58 ஈரானிய கப்பல்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா ஈரானில் மிகவும் சிறப்பாக செயல்படுவதாகவும் உலகிலேயே மிக சிறந்த கடற்படை அமெரிக்காவிடம் இருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். அதோடு ஈரான் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் மீண்டும் உறுதிபட தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகளில் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவிற்கு உதவ மறுத்ததால் ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவாத நேட்டோ நாடுகள் கோழைகள் எனவும் இதை என்றும் அமெரிக்கா நினைவில் வைத்திருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா இல்லை என்றால் நேட்டோ வெறும் காகித புலிதான் எனவும் ஈரான் உடனான போரில் உதவாத அவர்கள் எண்ணெய் விலை உயர்வை பற்றி புகார் கூறுகிறார்கள் என்று கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுடனான தற்போதைய மோதலில் ஈரானிய கடற்படை அமெரிக்க ராணுவம் பெருமளவில் அழித்துவிட்டதாக உரிமை கோரியுள்ளது கவனம் பெற்றாலும் முன்பும் இதுபோல் அமெரிக்கா தரப்பில் உரிமை கோரியும் ஈரான் அதன் தாக்குதலை தீவிரப்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.